எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். அப்படியானா தேவன் என்ன செய்யறாரா? நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மளை என்ன செய்யறாரா? நடத்துகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நாம் போய்கொண்டிருக்கிற பாதை தேவன் நடத்துகிற பாதையா? நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் தேவனுடைய நடத்துதல் படி செய்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, புறஜாதிகளுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவங்க இஷ்டம் போல வாழுவாங்க, நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. அப்படியா? முடியாதுன்னு சொல்லுதீங்க, ஆனா இஷ்டம் போல என்ன செய்றீங்க? செயல்படுறோம். அவங்க இஷ்டம் போல வாழுவாங்க, நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது. ஆனா என்ன செய்யறோம்? ஆமாவா இல்லையா? இஷ்டம் போல அவங்க வாழுவாங்க, நம்ம வாழக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இஷ்டம் போல வாழுகிறோம். நமக்கு இஷ்டப்பட்ட காரியங்கள் என்ன செய்யறோம். இதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்ம எந்த வழியில நடக்கணும்னு நமக்கு என்ன செய்யறாரா? காட்டுகிறார், போதிக்கிறார், வழி நடத்துகிறார். இன்னைக்கு எத்தனை பேரை தேவனிடத்துல கேட்டு அவர் நடத்துகிற பிரகாரமாய் நான் என் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நடத்துகிற வழியிலே நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவன் சொன்ன பிரகாரமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு எந்த வழியில போச்சனாரோ அந்த வழியில. நான் அடிக்கடி சொல்றதா, ஒரு சின்ன காரியமானாலும் தேவன்கிட்ட கேட்டுதான் என்ன செய்யணும். சரி, எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் வருவதற்கான காரணம் என்னன்னா, அவர் நடக்கும்படி விரும்பின வழியிலே நாம் நடக்காமல் இருப்பது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் எந்த வழியில நீங்க நடக்கணும்னு நினைச்சாரோ அந்த வழியில நீங்க என்ன செய்யல, நடக்கல. ஆண்டவர் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரா? உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரா? வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சிலர் வியாதிப்பட்ட உடனே சிலர் சொல்லுதாங்க, ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? சோதிக்கிறாரு. அப்படி வியாதியை கொடுத்து சோதிக்கிற அளவுக்கு அவர் மோசமானவரா? உங்கள்கிட்ட கேட்கிறேன், வியாதியை கொடுத்து நம்மளை சோதிக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு மோசமானவரான்னு கேட்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ உங்க பிள்ளை உங்க சொன்ன பேச்சு என்ன செய்ய மாட்டேங்கி, கேட்க மாட்டேங்கி. இவனை எப்படியாவது என்ன செய்யணும், இப்ப சரி ஆக்கணும். அதனால கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து, உயிர் போவாது, ஆனா கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல தங்குத மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்வோம், கொடுப்போம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? நீங்க நினைப்பீங்க போலிய, நீங்க பார்க்கறத பார்த்தா அப்படி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஏன்னா யார் அது? நம்ம பிள்ளை. அப்புறம் நம்மளே நம்ம பிள்ளைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய மாட்டோம். அப்பனா அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி பலியாகி இருக்கிறார். நமக்கு வியாதியை கொடுத்து, நமக்கு விபத்தை கொடுத்து, நமக்கு பிரச்சனையை கொடுத்து அவர் நம்மளை சோதிப்பாரோ? அப்பனா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் நடக்கும்படியான வழியை, ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நம்ம காட்டுறாரு பாருங்க. அந்த வழியை விட்டுட்டு நம்ம இஷ்டம் போல வாழுவதனால தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன வருது? பிரச்சனை வருது. பாருங்க, நீதிமான் சுகமா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான், செழிப்பா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர, அப்படிதானே சொல்லுது இல்லையா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய கூடாரத்தில், ஒரு ஆந்த மாத்தி சொல்ல நினைச்சிட்டேன். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். எப்படி துணிக்கும்னா, நீதிமான் தேவன் தான் எந்த வழியில நடக்க வேண்டுமோ அந்த வழியில என்ன செய்யறான். அதனால தான் அவன் வாழ்க்கையில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன செய்யுது, துணிக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டம் வருமானால் நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும், நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எந்த காரியத்திலே தேவனுடைய வழியை விட்டு நாம் விலகி போனோம். அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, அடிக்கடி சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பற்றாக்குறை வரவே கூடாது. பற்றாக்குறை என்ன செய்யக்கூடாது? பற்றாக்குறைன்னு என்ன? இப்போ நான் ஒரு வாகனத்தில் வந்தேன். இப்போ நான் ஒரு காரில் என்ன செஞ்சேன், வந்தேன். ரோட்டில் பார்க்குறேன், ஒரு காரு
50 லட்ச ரூபா கார், ஒரு கார் என்ன செய்யுது? எத்தனை லட்ச ரூபா காரு? 50 லட்ச ரூபா கார். இப்போ நான் அதை விரும்புகிறேன், நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? விரும்புவீங்க தானே? இப்போ நகையெல்லாம் பார்த்தா என்ன செய்வீங்க? விரும்புறீங்க. அது மாதிரி நானும் அந்த காரை என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் தரப்போறாரு, நான் நம்புறேன், விரும்புகிறேன். ஆனால் ஐயோ அந்த கார் இல்லையே, அந்த கார் எனக்கு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானோம்னா இது பற்றாக்குறை இல்லை, இது அனாவசியமான கவலை. ஆனால் எனக்கு நான் அங்கிருந்து வருவதற்கு எனக்கு ஒரு வாகனமுமே எனக்கு இல்லை. நான் பஸ் ஏறி வரேன்னு வச்சுக்கிடுவோம், நான் வந்து சரிங்க ரொம்ப தாமதமாகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வரேன், அல்லது நான் நடந்து வரேன், எனக்கு பஸ்ஸு கூட இல்லை எனக்கு அப்படின்னா அது வேற என்னது? பற்றாக்குறை. பாருங்க, தேவையான காரியம் நமக்கு இல்லை என்றால் அது பேர் என்னது? பற்றாக்குறை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவையான காரியம் இல்லாமல் போகக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறை ஏன் வருது? நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் ஏன் வருதுன்னா, தேவன் நான் நடக்கும்படியான விரும்பின வழியிலே நான் யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதுனால அவன் பலப்பட்டானாம். அப்ப நான் எப்படி நேராக்கினோம்னா, ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தேவன் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே நீங்களும் நானும் நடப்போமானால் பலப்படுவோம், ஆசீர்வாதமாக இருப்போம், சுகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில கவலையே இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் உங்களை எந்த வழியில நடக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த வழியில நடங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன வழியில நடக்கீங்களா? இல்லை இஷ்டம் போல் நடக்கீங்களா? இஷ்டம் போல் நடக்கிறவன்னு வச்சுக்குவாங்களேன், நம்ம முதிர்ச்சி இல்லாத சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லோரும் கண்ணை திறந்தே பிரசங்க இல்லைங்க, நீங்கள் கண்ணை மூடியெல்லாம் பிரசங்க கேட்க வேண்டாம். நிறைய பேர் கண்ணை மூடி பிரசங்க கேட்கீங்க. என்ன சொன்னேன் கடைசியாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறோம், நம்ம இஷ்டம் போல காரியங்களை செய்து கொண்டிருப்போம்னா நம்ம யாரா இருக்கிறோம்? சின்ன பிள்ளையா இருக்கிறோம். சின்ன பிள்ளை தான் பாருங்க, நமக்கு தெரியாமல் என்ன செய்யும். இப்போ சாண்ட்ரா எடுத்துக்கிட்டேன்னா அவளுக்கு 1.5 வயசு ஆகுது. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு டேபிளில் கொஞ்சம் பொருட்கள்லாம் இருந்துச்சு. மதியானம் அவள் என்ன செஞ்சா அப்படின்னா, அந்த டேபிளில் போய் 2-3 டப்பாவை என்ன செஞ்சா எடுத்தான். நான் அப்படியே பார்த்தேன், அப்படின்னு அப்படின்னு டெஸ்ட் வந்துட்டான். அடுத்து அவள் என்ன செய்யறா, சின்ன பிள்ளைங்கிறதுனால இப்போ நான் அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அவளுக்கு தெரியுது. அதனால சுற்றி பார்க்குறேன், நான் இருக்கேனா இல்லையா. நான் இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யறேன், நைஸாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் அந்த டப்பாவை என்ன செய்கிறா, நான் மறுபடியும் என்ன செஞ்சேன், நான் ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் வந்து நான் பின்னாடி வந்து நிற்கேன். அவள் டப்பாவை எழுதி திரும்ப தான் நான் என்ன செய்கிறேன் பின்னாடி. அப்படின்னா அப்படின்னா பாருங்க, இதுதான் சின்ன பிள்ளை. நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், எடுக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் தெரியாமல் என்ன செய்யறது. இன்னைக்கு ரொம்ப விவரம் நம்மலாம். ஆண்டவருக்கே தெரியாமல் சில காரியங்களை செய்ய நினைப்போம். ஒன்றும் மறைக்க முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கையை போடலாம் அங்கே இருக்கிறீர், கடலின் கடையாந்திரத்துக்கு சென்றாலும் சமுத்திரத்துக்குள்ளே போனாலும் என்ன செய்கிறீர், அங்கேயே இருக்கிறீர். அப்போ நான் அப்படி ஆவிக்கு முறைவா எங்கே போவேன்? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவருக்கு மறைச்சி பண்ணுறோம் நினைக்கிறோம். மறைச்சி பண்ணுறோம்னா அவர்கிட்ட கேட்காம பண்ணுறோம். அப்போனா அவர் விரும்புகிற வழியிலே நாம் நடக்காமல் இருப்போமானால், நம்ம இஷ்டப்படி இருப்போம்னா நம்ம யாரு தான்? சின்ன பிள்ளை தான். இப்போ சார்லஸ் இருக்கான். இப்போ சார்லஸ் ஒரு ஸ்கூலில் என்ன செய்கிறான், படிக்கிறான். ஹில்லையா ஸ்கூலில், தேவரத்தில் ஹில்லையா ஸ்கூலில் அவன் 10th படிக்கான். போட்டு அவனே மேலே வரான். சரிவா, அவனை போட்டு கூட என்ன செய்கிறாங்க, என்ன குடைதாங்க படிக்க சொல்லி, படி ஒன்றை நாளைக்கு அங்கே பாரியா, இங்கே பின்னாடி வந்துட்டுருக்கான். நான் நாளைக்கு பரிச்சை, டெய்லி பரிச்சை, ரிவிஷன் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு போட்டு கூட நினைச்சிதாங்க. இப்போ அவன் என்ன நினைப்பான், நம்ம பேசாமல் அழகா வெங்கடாச்சலபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த அலப்பறையெல்லாம் அங்கே இல்லை. நம்ம வாட்டுக்கு போனோமா, பேக்கை தூக்கி போட்டு போனோமா, கொண்டாங்க உட்காந்துக்கிட்டு மலையை பார்த்தா இருந்தோமா, மறுபடி வீட்டுக்கு வந்தோமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம். நம்மளை இழுத்து கொண்டாய் இந்த ஸ்கூலில் விட்டு நம்மளை போட்டு புண்ணாக்குதாங்கன்னு அவன் நினைப்பான். ஏன்னா அவன் யாரு? போட்டு நமக்கு அவன் சின்ன பிள்ளை தான். அவன் மனசுல பெரிய ஆள் நினைப்ப போட்டுவான். ஏன்னா அவன் யாரு? சின்ன பையன். அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, எங்க போனா நல்லா இருக்கும். ஒரு பையனை காலேஜ் சேர்க்கிறோம் அப்படின்னா, எங்க காலேஜ் படிச்சா ஜாலியா இருக்கும். ஆனா பெற்றோர் என்ன நினைச்சு சேர்ப்பாங்க, எங்க படிச்சா நம்ம பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும், எங்க படிச்சா நம்ம பிள்ளை வேலைக்கு போகும், எங்க படிச்சா நம்ம பிள்ளை பெரிய ஆளா ஆகும். ஆனா அந்த பிள்ளை என்ன நினைக்கும், எங்க படிச்சா நம்ம
ஜாலியா இருக்கலாம். ஏன்னா அது யாரு? சின்ன பிள்ளை. அப்பனா சின்ன பிள்ளை தான் இஷ்டப்படி செய்யும், இஷ்டப்பட்டதை விரும்பும், இஷ்டப்பட்ட போக்கில் போகும், இஷ்டப்பட்ட காரியத்தை பண்ணும். ஏன்னா அது யாரு? பக்கத்துல பாருங்க, இங்க சின்ன பிள்ளையா இல்ல பெரிய ஆளா? இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கும், ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கும். வசனத்தில் வாசிக்கிற காலத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? போதிக்கணுமா? மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நாம இன்னும் பால் குடிக்கிற. இப்போ நான் அங்கேருந்து வரதை பார்க்கிங்க, நான் பைபிளோட வாரேன், கையில் ஒரு பால் டப்பா வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே வாரேன். நீ என்ன நினைப்பீங்க? நான் ஒரு வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்தால் நீங்கள் வந்து சரி ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒரு பால் டப்பா வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே வரேன், எனக்கு என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பார்க்க. ஏன்னா இதை செய்யாதன்னு சொன்னாலும் செய்யற. ஆண்டவர் சொல்றாரு, பிரோஜனமான வழியை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்யறேன்? காட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு காட்டுங்கன்னு அவர்கிட்ட கேட்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னா, எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குள்ள போய் விழுந்துட்டு தான் ஐயோ அம்மான்னு என்ன செய்தோம். அதற்குள் நுழைவதற்கு முன்பதாக நான் தேவனிடத்துல கேட்டேனா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க போயிட்டு இருக்கிற பாதை, நீங்க சென்று கொண்டிருக்கிற வழி சரிதானா? சரியான வழியில போயிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமும் ஒரு கணக்கு போடுவோம். ஆனா அந்த கணக்கை விட ஆண்டவர் கணக்கு, இது கிடைச்சா போதும் நம்ம நினைப்போம். ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப அதான் அற்புதம் சொல்றீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப அற்பமான காரியம். ஆண்டவர் இதை விட பெருசா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுடைய ஆசையா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு புது பைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அது மாதிரி வாழ்க்கையில பாருங்க, நம்ம ஒரு திட்டம் போடுவோம், நம்ம ஒரு பிளான் போடுவோம், எப்படி ஆகிலும் இது மட்டும் எனக்கு என்ன செஞ்சிடணும். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில நினைத்திருப்பது இதை விட பெரிதானது. இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு நம்ம ஒரு திட்டம் பண்ணி நம்ம ஒரு போக்கில் போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிதானவைகளை நாம் இன்னும் என்ன செய்யல, காணல. இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் இப்படி சொல்றாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். யாரை பார்த்து சொன்னா? லாபான் யாக்கோவை பார்த்து சொன்னா. சொல்லுங்க, வேற சொல்லுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னா? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. டைம் ஓடுது பாருங்க, வேகமாக ஓடுது. நீங்களாம் வீட்டுக்கு போகணும்ல. யாரை பார்த்து யார் சொன்னா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு யாரை பார்த்து யார் சொன்னா அப்படின்னா, லாபான் எலியேசரை பார்த்து சொன்னார். எலியேசர் யாருன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன். ஏன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு, தன் எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக லாபான் ஊருக்கு என்ன செஞ்சிருக்காரு? வந்திருக்காரு. அங்க போனா பல ஒட்டகங்கள் என்ன செஞ்சிருக்காரு? பல ஒட்டகங்கள்னா இன்னைக்கு பல பென்ஸ் காரு, பல BMW அந்த மாதிரியான பெரிய பெரிய கார் மாதிரி தான் அன்னைக்கு ஒட்டகம். எல்லாருடைய ஒட்டகம் கிடையாது. அப்படின்னா பல ஒட்டகங்களிலே பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அதனால இவங்களை பார்த்த உடனே லாபான் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, ஆபிரகாம் தேவன் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த வழியில் ஆபிரகாம் நடந்தார். அதனால ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசரை பார்த்து லாபான் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்லணும். உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாருன்னு நான் உங்களை பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்விலே தேவனுடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருக்க வேண்டுமானால், தேவன் நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே நின்று பூர்வ பாதை சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தை சொல்லுங்க. வழியிலே நின்று பூர்வ பாதை நிறைய பேர் இனிமேல் மண்டை ஆட்டுதீங்க. வழியிலே நின்று பூர்வ பாதை எதுன்னு கேட்டு எது நல்ல பாதைன்னு அறிஞ்சு அதுல என்ன செய்யுங்க? தேவனுடைய சமூகத்தில் இருந்து எந்த வழி சரியான வழின்னு கேட்டு அதுல என்ன செய்யணும்?
நடக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியமா இருந்தாலும், ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும், ஒரு வீடு மாறுறதா இருந்தாலும், ஒரு பொருள் வாங்குவதா இருந்தாலும், ஒரு படிப்பு படிக்கிறதா இருந்தாலும், தேவனிடத்துல கேட்டு இதை நான் செய்யட்டுமான்னு கேட்டு செய்வோமானா அந்த காரியத்தினாலே நமக்கு மன வருத்தங்கள் வராது, அந்த காரியத்தினாலே நமக்கு சோர்வுகள் வராது. இன்னைக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யறோம்னா, ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த காரியத்துல பிரச்சனைக்குள்ள ஆன பிறகு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரோம். மாறாக அந்த பிரச்சனை அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே தேவனுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா? ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் யுத்தத்துக்கு போறாங்க, அப்படிதானே? ஆகாபும் யோசபாத்து யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது யோசபாத் ராஜா சொல்றாரு, நம்ம யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஆண்டவர்ட்ட என்ன செய்வோம். உடனே அங்க கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, கூப்பிடுதாங்க. 400 பேரும் வந்து சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா யுத்தத்துக்கு போங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. உடனே யோசபாத் ராஜாவுக்கு டவுட், என்னடா அது எல்லாம் ஒன்றும் சொல்றான், யுத்தத்துக்கு போனா ஜெயிச்சிடலாம். உடனே யோசபாத் கேட்கிறாரு ஆகாப்ட்ட, வேற ஏதாவது நல்ல தீர்க்கதரிசி உண்டா? உடனே ஆகாப் சொல்றாரு, ஆகாப் தானே, ஆகாப் சொல்றாரு, ஆமா ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் எப்பவுமே எனக்கு ஆப்போசிட்டாவே பேசுவான். ஆப்போசிட்டானா என்ன என்ன எது ஆண்டவருடைய வழியோ. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைப்போம், எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் ஏதாச்சும் இடக்கொண்டாக்காவே பேசிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை பிரசங்கத்தில் வஞ்சிக்கிட்டே இருக்காருன்னா, உங்களை வையலை பேசுகிற வசனம் உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு வலிக்குது. ஜார்ஜ் பதர் கரெக்டாக சொல்லுவார், இப்போ வசனம் பேசும்போது உங்களுக்கு என்ன செய்யுது, வலிக்கு, அவ்வளோதான். வசனம் பேசும்போது நமக்கு வலிக்குன்னா நம்ம அந்த விஷயத்தில் திருட்டு பயல அப்படின்னு சொல்லுதோம் வச்சுக்கிடுவோமே, எப்படி திருட்டு பயல அப்படின்னு சொல்லுதோம். யாருக்கு வலிக்கும்? ஏன் திருடணும், அவனுக்கு தான் வலிக்கும். திருடாதவனுக்கு ஏன் வலிக்க போகுது? ஒரு பிரசங்கம் நம்மளை குத்துது நோண்டுது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துல ஏதோ சரியா இருக்கும். சரி இங்க வாங்க, யாராச்சும் வேற தீர்க்கதரிசி உண்டா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறாங்க, கூட்டு வராங்க. ஆயம் வந்தோடனே சொல்றான், அவனும் சொல்றான், நீங்க யுத்தத்துக்கு போங்க, கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க, ஜெயிச்சு. உடனே ராஜா கேட்கிறாரு, நீ உண்மையத்தான் சொல்லுதியா? உடனே அவன் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல அலைஞ்சு திரியதை நான் தரிசனத்துல பாக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்ல வரோம்னா, நீங்க யுத்தத்துக்கு போனீங்கன்னா செத்து போயிருவோம் அப்படிங்கிறான். நீ யுத்தத்துக்கு போனா செத்து போயிருவேன். உடனே ராஜா சொல்றாரு, நான் சொன்னேன்னா இவன் எப்பவுமே என்ன செய்வான், என்ன செய்வான், எனக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவான். நான் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வர தண்டியும் இவனை ஜெயிலுக்குள்ள போட்டு இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை என்ன செய்யுங்க, சாப்பிட கொடுங்க. உடனே தீர்க்கதரிசி சொல்றான், நீ மட்டும் போயிட்டு உயிரோட வந்துட்டேன்னா நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லை. யுத்தத்துக்கு போனாங்க, அதே மாதிரி ராஜா என்ன செஞ்சு போனா, செத்து போனோம். என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் பேசுகிறார், இதை என்ன செய்யாத, போகாத, ஆனாலும் போறோம். அதான் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், செவித்தின உள்ளவர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனசு இல்லாம என்ன செய்யறாங்களாம், தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகத்தை பேசுறவங்களை திரளா என்ன செய்யறாங்களாம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்போம், மகனே கலங்காதே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஏந்துகிறார், உன்னை தாங்குகிறார், உன்னை தப்புவிக்கிறார். நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா, உன் கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறார், துடைக்கிறார், இதோ வந்து கொண்டிருக்கிறார் சமீபமாய் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு. இதே இது நீ போயிட்டு இருக்கிற பாதை சரி, நீ மன திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னா, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கணும், அடுத்த வீடியோ என்ன செஞ்சிருவோம், தட்டி விட்டுரும். இதே ஆண்டவர் உங்களை 1000 10,000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நீங்க பலங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே இதோ உங்களுக்கு பதில் வருகிறது அப்படின்னா ஒரு ஆமேன்னு ஒரு டைப் பண்ணி செஞ்சிருவோம். யூடியூப்ல ஒரு ஆமேன்னு ஒரு டைப் அடிச்சிருது. நீ மனம் திரும்பு, ஆண்டவர் வருகிறார், உன் வழியை சரிபடுத்து அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருது, தட்டி விட்டுறது. அவர் தட்டி விட்டுற போறாரு, அல்லேலூயா சொல்லலாமா? தட்டி விட மாட்டாரு. சொல்லுது ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அவர் பக்கத்திலே இல்லைன்னா பிசாசு நம்மளை தட்டி விட்டு போயிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம மனசுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகத்தை கேட்கிறவர்களாய் மாறாம நம்மளை சரிபடுத்துகிற மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அப்பந்தான் தேவன் எந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே நாம் என்ன செய்வோம், நடப்போம். அதான் அந்த தீர்க்கதரிசியை சொன்னேன். தீர்க்கதரிசி ராஜாட்ட வந்து சொல்றாரு, நீ போனா நீ செத்து போயிருவ. அப்போ கூட அவனுக்கு பயம் இல்லை, மனம் திரும்பல.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அடிக்கடி ஆண்டவருடைய சித்தத்தை பத்தி பேசுறோம், அடிக்கடி ஆண்டவர்கிட்ட எதுனாலும் கேட்டு செய்யணும்னு சொல்லி பேசுறோம். ஆனாலும் சித்தத்தை செய்வதோ கேட்டு செய்வதில் பழக்கமா நமக்கு இல்ல. நீங்க வாரம் இதே பேசலாம்னு இருக்கேன். வாரம் இதை ஆண்டவர் சித்தத்தை செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் புது புது வரலாற்று கதைகளை புதுசாக எடுத்து ஒவ்வொன்றா என்ன செய்வோம், இவர் ஆண்டவர் சித்தத்தை செஞ்சாரு, நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்யுங்கன்னு உங்களுக்கு வாரம் பேசினாலும் நீங்கள் மனம் திரும்பிடுவீங்க. ஆனால் சிலர் வாரம் பேசினா என்ன செய்ய மாட்டாங்க, மறுபடியும் வசனத்தில் வாசிக்கிறேன், கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யுமா, மறுபடியும் சேற்றில் போய் தான் உருளுமா. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஆமென் அல்லேலூயா இனிமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவர் சொல்லதை கேட்கணும்னு சொல்லி நம்ம முடிவு எடுப்போம். ஆனால் வெளியே போன உடனே நம்மளால் அப்படி இருக்க முடியல. சொல்லலாமா பாருங்க, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, ஒருவேளை பதில் கிடைக்கலன்னா உபவாசம் கூட இருங்க. வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, எஸ்ரால வாசிக்கிற எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி ஆகிலும் நம்ம இடத்துல பேச வேண்டாமா, ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டாமா, ஒரு அலையிலியா சொல்லலாமா. மோசே சொன்ன மாதிரி, ஆண்டவர் நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டோம், புறப்பட மாட்டோம். நீங்க எனக்கு சொல்லலைன்னா இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு பதில் என்ன செய்யுங்க தாங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். இது நிறைய பேருக்கு புளிச்சு போன வார்த்தையா இருக்கலாம், நிறைய ஆட்டி கேட்டிருப்போம். ஆண்டவர் சொல்லித்தான் கேட்கணும், ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டேங்க. அதனால ஆண்டவர் மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியில நம்ம நடக்கும் பொழுது பிரச்சனை இருக்காது, உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ முகேஷ் இருக்கான். முகேஷ் வந்து என்னைய குத்துறான், குத்து பார்ப்போம் அப்படிங்க அவன். இப்போ பாருங்க, நான் உன்னை குத்த போறேன் என்ன ரெடியாக்க. இப்போ முகேஷ் இருக்கான், முகேஷை இப்போ நான் அடிச்சிட்டேன், அவனுக்கு வலிக்குமா, பயங்கரமா வலிக்கா அப்படி சொல்லுவான் எல்லாரும் பாக்கிங்கன்னு. ஆனால் இப்போ நான் குத்துனது அவனுக்கு நினைச்சிருக்கோம், இது கண்டிப்பாக வலிச்சிருக்கோம். அவனுக்கு என்ன செய்யும், பயங்கரமா வலிக்கும். ஆனால் அவன் என்னை இப்போ இந்த இடத்துல குத்துதான் வச்சுக்கோமே, அவன் எவ்வளவு வாங்கி குத்துனாலும் எனக்கு என்ன செய்யாது, வலிக்காது. ஏன்னா இந்த முகேஷ் என்கிற பிரச்சனையை விட நான் யாரு, பலசாலி. ஆனா என்னையை விட இவன் பலவீனன். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். ஆனா இது என்ன, சரி வா நீ வா, ஆனா இது என்ன அடி அடிச்சாலும் எனக்கு என்ன செய்யாது, வலிக்காது. அதான் பாருங்க, பிரச்சனை வரும் ஆனா எனக்கு வலிக்காது, பிரச்சனை வரும் என்னை கவலை மேற்கொள்ளாது, பிரச்சனை வரும் என்னை அது கீழே அழுத்தாது. அதான் பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியில நடக்கிறவனுக்கு பிரச்சனை வந்து அது ஒரு பிரச்சனையாவே. இஸ்ரேல் ஜனங்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் இழுத்து வந்தாங்க, ஆனா அது ஒரு பிரச்சனையாவே. ஏன்னா இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்ப தோத்து போவோம் அப்படின்னா, தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் நடக்காமல் நம் விருப்பம் போல நடக்கும் பொழுது. எரியோவை சார்ந்த காரியத்துல இவங்க விருப்பம் போல நடந்ததுனால இவங்களில் அநேகர் செத்து போனாங்க. ஏன் அப்படின்னா இவங்க விரும்புகிற வழி மாறாக. சில நேரங்களில் தேவன் நம்ம இடத்துல பேசுவது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவர் எந்த வழியில நம்மை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியில நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அதனால இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா வேண்டாமா, நான் இங்கே போகட்டுமா வேண்டாமா, இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இவர்களிடத்துல நான் பேசலாமா வேண்டாமா, இவர்களிடத்தில் நான் பழகலாமா வேண்டாமா, இதை நான் வாங்கலாமா வேண்டாமா. சகல காரியங்களும் தேவன் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே நடப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்கள். அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்.